யஷ்வந்த் ஷிண்டே அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், RSS முழு நேர பணியாளர். அந்த யஷ்வந்த் ஷிண்டே மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாண்டட் கோர்ட்டுக்கு போய் ஒரு அபிடவிட் ஃபைல் பண்றான். என்ன சொல்றான்னா, என் கையால ஒரு 124 பேர் செத்து இருக்காங்க. அவன் சொல்றான், யஷ்வந்த் ஷிண்டே மகாராஷ்டிராவுடைய நாண்டட் கோர்ட்ல அபிடவிட் ஃபைல் பண்றான். அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. சிபிஐ க்ளோஷர் ரிப்போர்ட் தருகிறான். அந்த அபிடவிட்ல யஷ்வந்த் ஷிண்டே சொல்கிறான், நான் ஒரு முழு நேர RSS காரன். 124 பேர்கள் என்னுடைய கைகளால் இறந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் வரை சென்று எங்களுக்கான பயிற்சி தரப்பட்டது. முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மகாராஷ்டிராவின் முக்கிய பகுதிகளிலும் நாங்கள் பெரும்பகுதி குண்டுகள் வைத்தோம். அந்த குண்டுகள் வைக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் 2003 2004 நாங்கள் மகாராஷ்டிரா டவுனில் இருக்கக்கூடிய ஜால்னாவிலே, பூர்ணாவிலே, பர்பானியிலே இப்படி இத்தனை இடங்களில் நாங்கள் குண்டு வைத்திருக்கிறோம். எங்களால் 124 பேருக்கு மேலாக இறந்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் RSS தான் என்று சொல்கிறான். இதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சிபிஐ ஃபைனல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். யஷ்வந்த் ஷிண்டே இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறான். அவன் கொடுத்த அபிடவிட் உயிரோட தான் இருக்குது. அப்ப யஷ்வந்த் ஷிண்டே சொல்றான், எனக்கு குண்டு வைக்க பயிற்சி தந்த போது நான் கேட்டேன், தேர்தல் வரப்போது 2003, அதுக்கப்புறம் தேர்தல் வந்து காங்கிரஸ் வந்துருச்சு. 2003 போய் குண்டு வைக்கிறோமே, நம்ம ஆட்சி நடக்குது, நாம குண்டு வச்சா அது எப்படி நமக்கு சாதகமா அமையும் கேட்டேன். சொல்வதை செய்வது மட்டும்தான் நம் வேலை, அதை செய்துவிட்டு செல் என்று எனக்கு என்னுடைய தலைமையிலே சொன்னார்கள் அப்படின்னு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாண்டட் கோர்ட்ல அபிடவிட் ஃபைல் பண்ணானே. இப்ப நான் கேட்கிறேன், அப்ப டெல்லியில ஏவன் குண்டு வச்சது? நீங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு யஷ்வந்த் ஷிண்டே மாதிரி எவனாவது ஒரு குஷ்வந்த் ஷிண்டே வருவான், நான் மனசு திருந்திட்டேன், டெல்லியில பாம்பு என்ன வைக்க சொன்னாங்க, அதுக்கு நாங்க தான் காரணம். அது வரைக்கும் நாங்கள் இழந்த இளமையை, நாங்கள் பறிகொடுத்த எங்களுடைய பெயரை, நாங்கள் பெற்ற அவப்பெயரை உங்க அப்பனா வந்து சரி செய்வான்.